மாத்திரம் உள்ள விசேஷமான அமல். அது மாதிரி ரமலான் நமக்கு தரக்கூடிய மகத்தான இன்னொரு சன்மானம் தான் லைலத்துல் கத்ர். அதற்கு ஈடாக நிகராக அல்லாஹ் தர எதையுமே வைக்கல. முன்னால் உள்ள சமுதாயத்திற்கெல்லாம் நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 980 வருஷ காலம் வாழ்ந்ததாக குர்ஆன் சொல்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் 350 வருஷங்கள். ஒரு அம்மாவோட வந்து சொன்னாங்க, சிறு வயசுலையும் பையன் இறந்துட்டாருன்னு சொல்லி. எத்தனை வயசுன்னு கேட்டாங்க, 300 வயசு தான் ஆச்சுன்னு சொன்னாங்க. அவ்வளவு நீண்ட ஹயாத்து கொடுக்கப்பட்டவர்கள். ஆனால் குறைந்த ஆயுளும் வலுவும் குறைந்த இந்த சமுதாயத்திற்கு நிறைந்த கூலியை தர வேண்டும் என்பதற்காக அல்லாஹுடைய ரசூல் நமக்கு பெற்று தந்த மகத்தான சன்மானம் தான் லைலத்துல் கத்ர். ஒரு லைலத்துல் கத்ரை வாழ்க்கையிலே நாம் பெற்றுக் கொண்டோம், அடைந்து விட்டோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு அது மேலான ஹைரும் மின்னல் 1000 மாதங்களை விட சிறந்து 83 வருடங்களுக்கு மேல் 83 வருஷம் ஹயாத்தா இருக்கிறது அல்லாஹ் தந்த நியாமத். ஒரு லைலத்துல் கத்ரை பெற்றால் 83 வருஷ காலம் அமல் செய்த ஒரு கூலின்னா இது எவ்வளவு பெரிய சன்மானம், எவ்வளவு பெரிய பாக்கியம். கடைசி 10 தான் லைலத்துல் கத்ர் இருக்குது. குறிப்பா 27 கடைசி 10 தேடுங்கன்னு சொன்னாங்க. அதற்கு உபய் இப்னு கஅப் தான் சொன்னார்கள், அல்லாஹ் நீ சத்தியம் மட்டும் நான் சொல்கிறேன், அது 27 சொன்னார். அதனால இந்த லைலத்துல் கத்ர், புனிதமான லைலத்துல் கத்ரை அல்லாஹ் தஆலா புனிதமான ரமலானை வைத்திருக்கிறார். ரமலான் நமக்கு தரக்கூடிய மகத்தான சன்மானங்களிலே ஒன்று ஃபர்லான நோன்பை போல, தராவீகை போல சங்கையான லைலத்துல் கத்ருடைய உயர்ந்த நசீப். ரமலானுக்கு மாத்திரம் அல்லாஹ் வைத்த விசேஷம், வேற எந்த காலகட்டத்திலும் இல்லை. ஒரு தனி சூறாவை அல்லாஹ் இறக்கி வைத்து விட்டார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துன்யாவுக்கு வரக்கூடிய ஒரே நாள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துன்யாவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றதில்லை. ஆனால் துன்யாவுக்கு அவர்கள் வரக்கூடிய நாள் லைலத்துல் கத்ர். தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ், விசேஷமான மலக்குமார்கள் வருகிறார்கள். சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் வருகிறார் அன்றைய நாளில், அன்றைய இரவில். அதனாலே பாக்கியமான அந்த லைலத்துல் கத்ர் அதை நாம் பெற்றுக்கொள்வது. சங்கையான ரமலான் நமக்கு தரக்கூடிய சன்மானங்களையும். ரமலானுக்கு 1000 விசேஷங்கள் இருக்குது. ரமலானுக்கு எத்தனையோ சோபனங்கள் இருக்கிறது. ஆனாலும் கூட அல்லாஹ் அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு மகத்தான பாக்கியம். ரமலானுக்கு உண்டான விசேஷங்கள் எவ்வளவு இருக்குதுன்னாலும் அல்லாஹ் எதை சொல்லி அறிமுகப்படுத்துகிறான் என்றால், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமலானில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது. ஆயத்துல சொல்லுவாங்க, ரமலானை கொண்டு குர்ஆனுக்கு சிறப்பா, குர்ஆனை கொண்டு ரமலானுக்கு சிறப்பா, பிரித்து பார்க்க முடியாத அளவிற்கு அல்லாஹு தஆலா இந்த மாதம் ரமலான் எத்தகையது என்றால் அதில் தான் அல்லாஹு தஆலா குர்ஆனை கியாமத் நாள் வரை இந்த உம்மத்திற்குண்டான மகத்தான ஒரு சன்மானம், கியாமத்து வரை நின்றடங்கக்கூடிய பேர் அற்புதம் குர்ஆன். கியாமத்து வரை நின்றடங்கக்கூடிய பேர் அற்புதம் அல் குர்ஆன். ஹப்லுல்லாஹில் மதீன், வான்மண்டலத்திற்கும் பூமிக்கும் மத்தியிலே அருந்துபடாத கயிறு, நிரந்தரமான ஒரு கயிறு. மன் கால பிஹி ஸதக, அதனுடைய கருத்து செல்லாம் சத்தியமான. குர்ஆனை பற்றி கொண்டவர் வாழ்க்கையில் வெற்றி பெற்றார் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களே, அந்த குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் ரமலானுடைய மாதம். ரமலானுக்கும் மூமின்களுக்கும் குர்ஆனுக்கு உள்ள தொடர்பு இருக்கிறது, நம்முடைய உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பை போல என்று சொல்வார். உயிருக்கும் உடலுக்கும் உள்ள தொடர்பை போல என்று சொல்வார். குர்ஆன் போதாமல் ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில கழியக்கூடாது. குர்ஆன் எந்த நாளில் நான் குர்ஆனை ஓதவில்லையோ அந்த நாள் தான் என்னுடைய வாழ்நாளிலே கெட்ட நாள் என்று சொல்வார்கள். அதற்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆன் ஓதாம ஒரு நாள் கூட நம்முடைய வாழ்க்கையில் இருந்திடக்கூடாது. குறிப்பாக ரமலான், குறிப்பாக ரமலான். அதனால்தான் தராவீஹிலே குர்ஆன் ஓதப்படுகிறது. குர்ஆனை அதிகமாக ஓதுவதற்குண்டான சந்தர்ப்பங்களும் வாய்ப்பும் உள்ள மகத்தான மாதம் ரமலானுடைய. குர்ஆனுக்கும் ரமலானுடைய விசேஷங்களிலே அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரே ஒரு மகத்தான விசேஷம், அதற்கு பல்வேறு காரணங்கள் உயர்வுக்கு இருந்தாலும் கூட அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு காரணம், அதில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது என்று சொல்கிறேன். அருமையானவர்களே, உலகத்தில் எத்தனையோ அற்புதங்கள் இருந்தாலும் குர்ஆனுக்கு ஈடான நிகரான ஒரு அற்புதத்தை அல்லாஹ் வைக்கவே. கியாமத்து வரை பாதுகாக்கப்பட்ட வேதம் அது.
அதனுடைய ஒரு எழுத்தல்ல, ஒரு புள்ளியும் கூட துணியால மாற்ற முடியாது. எழுத்தல்ல, ஒரு புள்ளியையும் கூட மாற்ற முடியாது. குர்ஆன் தொடர்பான விஷயங்கள் இருக்கிறது ஆச்சரியகரமானது. குர்ஆன் தொடர்பான எல்லா காரியங்களுமே மகத்தானது, பாக்கியமானது. சய்யிதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை காட்டி சொன்னாங்க, தூக்குத்தலு வாந்த மதுலூம், அடுத்து உஸ்மான் அவர்களே, நீங்கள் அநியாயமாக கொல்லப்படுவீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னால, சித்தீக் நாயனுடைய வஃபாத்துக்கு பின்னால, உமர் தானுடைய வாழ்க்கைக்கு பின்னாலே உஸ்மான் தானுடைய வஃபாத், அந்த கடைசி நேரம் எப்படி இருக்குங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். தூக்குத்தலு வாந்த மதுலூம், அதற்கு உஸ்மான் அவர்களே, நீங்கள் அநியாயமாக கொல்லப்படுவீர்கள். அப்படி கொல்லப்படுகின்ற நேரத்தில் உன்னுடைய மேனையிலிருந்து வெளிப்படக்கூடிய இரத்தத்தின் ஒரு சொட்டு குர்ஆனிலே உள்ள என்ற எழுத்தின் மீது விழும். சுப்ஹானல்லாஹ். கொல்லப்படும் பொழுது குர்ஆன் ஓதிக்கிட்டு இருப்பீங்கன்னு சொல்றாங்க. குர்ஆன் ஓதுவீங்கன்னு மாத்திரம் சொல்லல, எந்த ஜுசு ஓதுவீங்கன்னு சொல்றாங்க. எந்த ஜுசுன்னு மாத்திரம் அல்ல, எந்த பக்கம்னு சொல்றாங்க. முதல் ஜுசுவினுடைய கடைசி பக்கத்தில் தான் அந்த வார்த்தை இருக்கிறது. உங்களுடைய மேனியிலிருந்து வெளிப்படக்கூடிய இரத்தத்தின் ஒரு சொட்டு குர்ஆனிலே உள்ள என்ற எழுத்தின் மீது விழும். சொன்னாங்க, கியாமத்து நாள் வரை அந்த இரத்தத்தின் சுவடு அந்த முஸ்ஹாஃபிலே, அந்த குர்ஆனிலே இருக்கும்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கியாமத்து நாள் வரை அந்த முஸ்ஹாஃப் பாதுகாக்கப்படும் அர்த்தம். அந்த குர்ஆன் பாதுகாக்கப்படும். இன்னைக்கு உலகத்திலே இந்த தீனுக்கு எதிரான நிலையிலே 1000 காரியங்களை செய்பவர்கள் அந்த முஸ்ஹாஃபை அழிச்சா போல அது நடக்காது. அந்த ஒரு முஸ்ஹாஃப் இன்றும் பாதுகாக்கப்படுகிறது. ரஷ்யாவிலே தாஷ்கண்ட் மியூசியத்திலே அந்த குர்ஆன் ஹதரத் உஸ்மான் தன்னுடைய இரத்தத்தின் சுவடு என்ற எழுத்தின் மீது விழுந்த அந்த குர்ஆன் இன்றும் பாதுகாக்கப்படும். அதனால குர்ஆனுடைய பேர் அற்புதம் சாதாரணமானது. ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் தஆலா விசேஷமான அற்புதங்களை கொடுத்தான் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்ட அற்புதங்களிலேயே மகத்தான அற்புதம் குர்ஆன் ஷரீஃப். குர்ஆன் ஷரீஃப் ஓதினால் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, தொழுகையில ஓதனா ஒரு எழுத்துக்கு 50 நன்மை. அர்த்தம் தெரிஞ்சு ஓதனங்கிறது கூட இல்லை, அது அதுக்கு அடுத்துள்ள ஒரு அந்தஸ்து. ஸல்லல்லாஹுடைய பணிகளிலே அல்லாஹ் சொல்லுவான், அவங்களுடைய பணி 4, அதுல பிரதானமானது எத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய ஆயாத்துகளை ஓதி காண்பிப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அதனால குர்ஆன் எல்லா காலகட்டத்திலும் நம்முடைய தொடர்பு குர்ஆனோடு அதிகம் இருக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட ரமலானுடைய மாதத்திலே குர்ஆனுடைய தொடர்பு நாம் அதிகமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு மகத்தான ஒரு சிறப்பு குர்ஆனை அல்லாஹ் தஆலா ரமலானோடு இணைத்து சொல்கிறார். எத்தனையோ சிறப்புகள் ரமலானுக்கு இருக்கிறது. ரமலானுடைய மாதம் தௌபாவின் மாதம், ரமலானுடைய மாதம் அது ரஹ்மத்தின் மாதம், ரமலானுடைய மாதம் ஷஹ்ரு முபாரக் பரக்கத்தான மாதம், ரமலானுடைய மாதம் தராவியினுடைய மாதம், ரமலானுடைய மாதம் அது உன்னதமான சதகாக்களுடைய மாதம். அல்லாஹ்வுடைய பேரர்களை பெற்றுத்தரக்கூடிய சங்கையான அந்த ரமலான் வாழ்க்கையிலே கிடைப்பதற்குரிய மகத்தான பாக்கியம். அந்த புனிதமான ரமலான்ல நாம என்ன செய்யணும்? அதிகமா அரபியில 2 வார்த்தை இருக்குது. தஹ்லியத் என்று ஒன்று இருக்கிறது, தஹ்லியத் ஒன்று இருக்கிறது. தேய்க்கு அடுத்து புள்ளி வச்ச தஹ்லியத், தஹ்லியத் என்று ஒன்று இருக்கிறது, தஹ்லியத் என்று ஒன்று இருக்கிறது. அப்படின்னா என்ன? அதுல நாம எதை முதல்ல எடுக்கணும்? தஹ்லியத்துனா என்ன, தஹ்லியத்துனா என்ன அப்படிங்கிறத முதல்ல விளங்கணும். அதுல நாம ரமலானில் பிரதானமாக எடுக்க வேண்டிய காரியம் எது? தஹ்லியத்துனா அலங்காரம், தஹ்லியத்துனா அசிங்கங்களை நீக்குவது. இதுல நாம முதல்ல எடுக்க வேண்டிய காரியம் எது, என்ன அடிப்படையிலான அந்த காரியம் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சொல்லுவோமா?